மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சிறிய விளக்கம். நேற்று தென்மண்டல முதலமைச்சருடைய மாநாடு நடந்தது. சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், சில கட்சிகள் டீலிமிட்டேஷன் பில், தொகுதி மறுவரையறை பற்றி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு கண்ணோட்டத்தையும் உருவாக்கப்பட்டது. முக்கியமாக பத்திரிகைகளில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தொகுதி மறுவரை தீர்மானம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்களுடன் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். அதில் நேரத்தில் பரப்பப்பட்ட போலி பிரச்சாரங்கள் தவறானது. நம்மளுடைய டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீ செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீ செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்பு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு நீங்கள் அனைத்து சட்டமன்ற கட்சி வித்தியாசம் இல்லாமல் எங்களுடைய அலுவலகத்துக்கு உங்களுடைய தொகுதி குறைபாடு பற்றி எழுதி கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த சில உறுப்பினர்கள் அதை திங்கட்கிழமை மாலை வரைக்கும் அந்த நேரத்தை நீடித்து தருமாறு கேட்கின்றார்கள். அதை பற்றி அமைச்சர் உறுதியாக திங்கட்கிழமை மட்டுமல்ல செவ்வாய்க்கிழமை வரைக்குமே நம்ம நம்மளுடைய துறை இருக்கக்கூடிய சிஇஓ மற்றும் செக்ரட்டரிஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெடியா இருக்கும். நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை, விளையாட்டு சம்பந்தமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய அலுவலக பணிகள் இருப்பேன். நன்றி. எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேற்று நடந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை பற்றி பேசினார்கள். கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ், 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்க பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்க வலியுறுத்தோம். அதுல என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே நான் அப்பவே பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. இது அது கிளாரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நேற்று வரல. சொன்ன மாதிரி மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அதுக்கான அஜெண்டாஸ் வேற. அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் எதிர்கட்சி தலைவருடைய உங்களுடைய நிலைப்பாடு என்னமோ பெரும்பாலான அனைத்து கட்சிகளுக்கு பெரும்பாலான நிலைப்பாடோ என்ன நிறைவேற்றமோ அதே அனைத்து கட்சிகளுடைய முக்கிய பெரும்பாலான நிலைப்பாடு என்னமோ அதே நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த அரசு உறுதியாக பதிவு செய்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த 25 ஆண்டுகள் டிசம்பரோட முடியுது. இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதான் உண்டு. இல்லைன்னா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்தா இருக்கிறதோட நம்ம குறைஞ்சு போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்ப இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தா குறைஞ்சு போயிடும். அதனாலதான் மத்திய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரைக்கு பல கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டு. பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்லை, அதை ஒத்துக்கிறோம். டிசம்பர் முடிஞ்சிச்சுன்னா உடனடியா அதுக்கான சட்டம் இருக்குன்னு அந்த சட்டம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சரி
பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த வாஜ்பாய் அவர்களுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுதான் வந்து அனைத்து நம் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம். உறுதியாக அனைத்து மாநிலங்களும் வலியுறுத்தும் பொழுது ஒன்றிய அரசு செவிசாய்க்குங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஸ்டாண்டை நாங்கள் மீண்டும் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மாண்புமிகு முன்னாள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க, அப்புறம் சட்டத்துறை, அப்புறம் மாண்புமிகு உறுப்பினர் தரேன், வாய்ப்பு தரேன். நீங்க பதில் சொல்லு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே இந்த தீர்மானம் வரும்போது தெளிவாக நாங்கள் சொன்னோம். இப்பொழுது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமா இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வீதாச்சாரப்படி 7.18 இருக்குது. அதே போல தொகுதி மறையறை வருகின்ற பொழுதும் தமிழகத்திற்கு 7.18 வீதாச்சாரப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிலைப்பாடு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். இல்ல, இந்த பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் பேசினோம். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 543 இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். என்ன மாறுற மாதிரி விளக்கம் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன், பேசி முடிச்சிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். மாறுற மாதிரி நீங்க சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்ல, 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத அன்னைக்கு அவையில பதிவு பண்ணியிருந்தோம். எப்படி பிஜேபியில பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது 25 வருஷம் 7.18 அப்படியே மெயின்டைன் பண்ணி 25 வருஷம் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாரோ, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பரை எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லலாம். ஏன்னா இங்க 50% கொடுக்கும்போது வட மாநிலங்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 5-6 மாநிலங்கள் சேர்ந்தாலே அரசியலுடைய நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தல் காலங்களில் ஒரு கட்சிக்கான மாறுங்கிறது திமுகவும் இதுதான் வலியுறுத்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும் இப்ப இருக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் அன்னைக்கு தெளிவா நம்மளுடைய முதலமைச்சருடைய தீர்மானம் ரொம்ப சிம்பிளான தீர்மானம். 543 நம்ம நிப்பாட்டணும். திமுகவுடைய எம்பிக்கள் திமுகவுடைய எம்பிக்களா நம்ம பார்க்க கூடாது. காங்கிரஸோட எம்பிக்கள், கம்யூனிஸ்டோட எம்பிக்கள், விசிகோட எம்பிக்கள் எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில சுயாட்சியை யாரு வலியுறுத்தினாங்க அவங்கள தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது 50% உங்களுக்கு அதிகமான எம்பி கொடுக்கறோங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வந்ததே கிடையாது. திமுகவும் அந்த கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டு அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா இருந்தோம். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு ஏற்ற தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடரணும். திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சரி, எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்தி அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு பேசும்போது இதுதான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்க்ரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமான வச்சு கூடாங்கிறத எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு போஜராஜ், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் சார், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜ் விருங்க அவர் பேச. மாண்புமிகு போஜராஜன். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது 59 சீட்டு, இப்ப இருக்கிற 39 சீட்டு முடிச்சிடுறேங்க. 59 சீட் ஆகி இப்ப இருக்கிற எடப்பாடியார் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி 7.8 இருந்து அதிகமாகுது. அதனால குறைவாக போறதில்ல.
அதுல இன்னொரு பயத்தையும் எடப்பாடியார் அண்ணன் சொன்னது நான் எங்க பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த டிசம்பர்ல முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நிலையிலே முடிக்கிறேன். நீங்க அடிக்கடி பேசிட்டே இருக்கிறீங்க. நமக்கு இன்னைக்கு காலையில் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒரே பிரதிநிதி, மத்திய அரசின் ஒரே பிரதிநிதியா இருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசுடைய நிலைப்பாடை நான் சொல்லணும். சொல்லுங்க. அதனால இப்ப இது தமிழகத்துக்கு நல்லதுன்றதும் நாம் கருத வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கணும். அதற்காக இதுல நம்ம தயவு செய்து எந்த அரசியல் உள்நோக்கமும் வேணாம். நமக்கு இப்ப 50% ஆகும்போது 59 உறுப்பினர்கள் வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற பெர்சன்டேஜ் 7.8 இருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அப்புறம் சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கமாக சொன்னதை இந்த சபையிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உறுப்பினர் ரகுபதி அவங்க பேசிருங்க. ரகுபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1976, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை, அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, வாஜ்பாயுடைய ஆட்சியிலும் சரி. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டை காப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். எனவே எங்களுடைய குறிக்கோள் 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கணேஷ்குமார் முடிச்சிட்டோம். கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் சொல்கிறார். அதுதான் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னதுபடி இந்த 50% ஏத்தும் போது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்புமே வராது. அமெரிக்காவை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையோ ஜனநாயக நடைமுறையோ வேறு, நம்மளுடைய பார்லிமெண்டேரியன் நடைமுறை என்பது வேறு. இங்க பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வருதுன்னா 2 மடங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டெடுப்பு நடத்தினா மட்டும்தான் அது பாஸ் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது விகிதாச்சார அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்புமே வராது. நமக்கு கூடுதல் பலம் என்று சொன்னால் உறுப்பினர்கள் அதிகமாக தான் கிடைப்பார்கள். இதையும் தாண்டி முன்னாடி நடந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்துதான் நீங்க 7.18% மிகாமல் குறையாமல் இருந்தால் ஆதரிக்கிறோம்னு நீங்களாம் தான் சொல்லி இருக்கிறீங்க. இப்ப ஸ்டாண்ட் மாறுது என்று சொன்னால் யார் மாத்துகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. பார்லிமெண்டேரியன் இருக்கு உங்க டிவிக்கு அதான் நான் கூடிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் பகிர்ந்திருக்கிறாரு, நம்முடைய அமைச்சர் அவருக்கு பங்கேற்றிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்று கையெழுத்து போட்ட தீர்மானம், அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானம் இருக்கிறது. அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு 7.18% குறையாமல் இருந்தால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்களும் தான் கையெழுத்து போட்டுருக்கீங்க. காங்கிரஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்ப ஏன் நோ டீலிமிட்டேஷன் மாறுறீங்க? நிலைப்பாடையே மாத்துறீங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வெளியில போராடினாங்க. இப்ப நோ டீலிமிட்டேஷன் மாத்துறது காங்கிரஸ் கட்சி தான். நிலைப்பாடை மாற்றுவதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. அதையும் தாண்டி ஒண்ணு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னார், அது அஷூரன்ஸ்ல போயிடும். அதை விவாதம் பண்ணுவது என்பது ஒரு அமைச்சருடைய பதிலை விவாதம் செய்வதற்கு சமம். ஒரு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் நம்பிக்கையில தான் நம்ம இருக்க வேணும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். மாண்புமிகு அமைச்சர் சமூக நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்
அங்கே உரையாற்றும் போது, மக்களவையில் அவர் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொல்கிறார். தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற உண்மைக்கு மாறான ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர். அது மிகவும் தவறானது. மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய உரையை நான் அப்படியே சொல்றேன். கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளம் ஆகிய மாநிலங்களின் தற்போதைய மக்களவை இடங்களின் சதவீதம் 23.76% ஆகும். மக்களவை இடங்களை 50% என உயர்த்தி இந்த 5 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தால் இடங்களின் சதவீதம் 23.87% என்று அதிகரிக்குமே தவிர குறையாது. அதாவது 543 இடங்களில் தற்போதைய 129 என்ற எண்ணிக்கை 195 என உயரும். அது இந்த மாநில சவுத் மாநிலங்களில் அவர் சொல்றார் உயரும் என உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொன்னார். சரி, இதை இப்படி பேசுறாரு, இது குறித்து அவர் வெளியில என்ன அப்படிங்கிறத நான் கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன். அவர் உள்ள ஒன்று பேசுறாரு, வெளியில ஒன்று பேசுறாரு. அதுக்கான என்ன இருக்கிற ஆதாரத்தை என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுல நீங்க வெளிப்படையா ஒரு முக்கியமான இந்து ஆங்கில நாளிதழுடைய ரெசிடென்ட் எடிட்டர் வர்கீஸ் ஜார்ஜ் எழுதின அந்த கட்டுரை நான் வச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையில் அவர் சொல்றாரு, டீலிமிட்டேஷன் ஹவு டு அலைன் வாட் இஸ் செட் அண்ட் வாட் இஸ் ரிட்டன். அவர் சொல்றது என்ன சொன்னாரு, என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் சொல்லல, ஹிந்துல கட்டுரையை நான் சொல்றேன். நான் இந்த கட்டுரையில அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இல்ல இருங்க, நான் அவர் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, ஹோம் மினிஸ்டர் சொன்னதை தான் நான் சொல்றேன். இது குறித்து இல்ல அவர் அந்த கட்டுரை நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மக்களவையில் பேசிய அந்த கருத்து அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். மசோதாவில் இல்லாததை அவர் மக்களவையில் பேசுகிறார் என்றால், அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். இல்ல அது நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஆதாரத்தோட சொல்றேன். ஆதாரம்லாம் நான் பேசல, இந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் பேசுறேன். மசோதாவில் இங்க வருங்க. அதாவது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன், மக்களவையில் என்ன பேசுறாங்க அடிப்படையில் பேசுறேன். நீங்க பேசுனது என்னங்கறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான். பொதுப்பணித்துறை அமைச்சர் வரலாம் வாங்க. ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசி முடிச்சிடறேன். நான் பேசிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசுறேன். அண்ணா ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முடிக்கிறேன். நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. பேசிடுறேன். இல்ல சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். ஒரு நிமிஷம் பேசிடுறேன். உங்க சார்பாகவும் பேசிடுறேன். நான் பேசுறேன். அதாவது நான் பேசுறேன். மூத்த உறுப்பினர் பேரத்தவர்களே, இங்கு எந்த கட்சியை பத்தி நம்ம பேச வேணாம். திருப்பியும் சொல்றோம், மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. அதுல அண்ணாவுடைய முழக்கம் பாராளுமன்றத்தில் என்ன முழங்கினாரோ, நம்மளுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சொன்னதுல நாங்கள் உடன்படுறோம். அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது, வாஜ்பாய் இருக்கும் பொழுது திமுக அன்னைக்கு அழுத்தம் கொடுத்து அன்னைக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 7.18 நிலைப்பாடுங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்றிய அரசு ஒரு புதுசா ஒரு பாலிசி கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம
சில உறுப்பினர்கள் சொன்னாங்க இல்ல ஒன்றிய அரசு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னு. இந்த கடந்த 12 வருஷமாக கொண்டு வந்த அனைத்து சட்டங்களும் முக்கியமாக தென் மாநிலம் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நீட்டா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் அனைத்து சட்டங்களும் நமக்கு எதிராக கொண்டு வந்த சட்டம். அதுக்காக திமுகவும் போராடி இருக்கு. அப்ப ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னா அது தமிழ்நாடு நல்லதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்கல, அதுக்குள்ள ஒரு தேர்தல் அரசியல் இருக்கும். அப்ப இங்க 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது முக்கியமா வட மாநிலங்களுக்கு கூடிய முக்கியமா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ் அதிகமாகும், அங்கேயும் அதிகமாகும் பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் அதுக்கு பயன்படும். அப்ப நம்மளுடைய வாய்ஸ் எதிர்கால தேர்தல்ல இன்னும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்பட்ட குரல், முக்கியமாக தென் மாநிலிருந்து ஏற்பட்ட குரலை அம்மையார் இந்திரா காந்தி அம்மாவும் சரி வாஜ்பாய் அவர்களும் சரி செவிசாய்த்து ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய சகோதரர் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒர்க் கிடையாது. பாராளுமன்றத்தில் போய் சட்டத்தை இயற்றக்கூடிய பணி அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இது அந்த காலத்துல இருந்து இப்ப இல்ல, இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து வாஜ்பாய் அம்மையார் காலத்துல இருந்து எல்லா கட்சிகளும் 7.18 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பிக்ஸ் செய்யப்பட்டது. அது முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ஒண்ணு புதுசா, அது ஒண்ணும் நம்மளுடைய இப்ப நம்ம இந்தியாவிலே அதிகமான ஜிடிபியில தமிழ்நாடு நம்பர் 2 இருக்கு. இப்படி மத்திய அரசு சொல்லலாமே, ஒன்றிய அரசு அதிகமான ஜிடிபிக்கு அதிகமான எம்பி கொடுக்கலாம்னு சொல்லாமே. நம்ம கஷ்டப்பட்டு எஜுகேஷன் உருவாக்கி இருக்கோம். கீழ இருந்து நம்ம பாத்தீங்கன்னா 40 காலத்துல நம்மளும் ஒரு பின்னாடி இருந்த மாநிலமா இருந்திருக்கோம், கடினப்பட்டு முன்னேறி மேல வந்திருக்கோம். அப்ப ஒரு சிறப்பு இந்தியாவிலே அதிகமான பொருளாதாரத்தை உருவாக்கிய மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு நம்ம கொடுத்திருக்கலாமே. ஏன் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல? அப்ப நம்ம அன்னைக்கு சொன்னது அவையில புரிஞ்சுக்கல. தமிழ்நாட்டில இருந்து தென் மாநில இருந்து ஒரு பிரதம மந்திரி உருவாகணும்னா ஒரு கட்சி சார்ந்து ஒருத்தர் பிரதம மந்திரி ஆகணுங்கிறத நாங்க சொல்ல வரல. நம்மளுடைய குரல் பாராளுமன்றத்தில் இப்ப இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு 3 நிமிஷம் பேச டைம் கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லா உறுப்பினருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. வருஷம் 365 நாள்ல அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் அண்ணன் அன்புமணி அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருக்காரு. நான் எம்பியா இருக்கும்போது எனக்கு ஒரு 3 நிமிஷம் கூட டைம் கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு 880 எம்பி ஆக்குறீங்க, இன்னும் ஒரு பாப்புலேஷன் இங்க 1000 எம்பி ஆக்கீங்களா, 1500 எம்பி ஆக்கீங்களா? ஒண்ணு இல்ல. இப்ப இங்க இருக்க 234 எம்எல்ஏ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம 500 எம்எல்ஏ ஆகுனா எல்லாத்துக்கும் பேசுறது வாய்ப்பு கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. இது அண்ணா சொன்னதுதான். பெரும்பான்மையை பேஸ் பண்ணி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க முடியாது. அதுதான் அண்ணா சொன்னாரு. அதுல நாங்கள் உடன்படுறோம். 7.18 நீங்க ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். 50% எம்பியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இல்ல 7 அதுல ஒரு சூட்சம் இருக்கு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். 7.18ஓட நாங்க 50% எம்பி தரோம் அப்படின்னா வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் அதிகமாகும். திருப்பி யூபியோட பிரதிநிதித்துவம் அதிகமாகும் பொழுது, பீகார் ஆகும் போது, மத்திய பிரதேசம் ஆகும் போது, குஜராத் ஆகும் போது இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு 50% இன்னும் எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில இருந்து எந்த மக்களும் கோரிக்கை கொடுக்கவில்லை எங்களுக்கு எம்பி அதிகமா வேணும். இப்ப தருமபுரி மக்களோ கிருஷ்ணகிரி மக்களோ இல்ல இங்க சென்னையில இருக்கவங்களோ எங்களுக்கு பாராளுமன்றத்தை உடைச்சு இன்னொரு எம்பி ஆக்குன்னு எங்க கோரிக்கை வந்துச்சு? தமிழ்நாடு மக்கள் இது வரைக்கும் எந்த கோரிக்கை இல்லையே. தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை வச்ச நீட்டை அபாலிஷ் பண்ணல, ஜிஎஸ்டி அபாலிஷ் பண்ணல, எஜுகேஷன் சட்டம் அபாலிஷ் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை இல்லாம ஒன்றிய அரசு 50% கொடுக்குன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு அரசியல் இருக்குங்கிறத இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திமுக அதில் உடன்படிக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கள் இல்ல 50% உடன்படிக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். 50 நமக்கு அதுல உடன்படிக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. நான் திருப்பி சொல்லி போறேன். மாநில கொள்கையில் வரும்போது நாம் எல்லாம் இணைந்துதான் ஆகணும். நான் திமுக எதிராக எந்த கருத்தையும் சொல்லல. தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு, அது ஓகே. ஆனால் எப்படி வாஜ்பாய் காலத்திலயோ எப்படி அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலயோ மாநில உரிமைக்காக எல்லோரும் சேர்ந்தோமோ திமுகவும் காங்கிரசும் விசிகேவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஐயுமும் எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒரு 50% வந்தால் கடுமையா எதிர்த்து நிக்கணும். அதுல நாங்க பதிவு பண்றோம். திமுக எதிர்த்து நின்னாங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இந்த பில்ல வராம பாத்துக்கிட்டு திமுக எம்பிக்கள் காரணம் அதையும் நான் பதிவு பண்றேன். மாநில உரிமை வரும்போது திமுக தான் எதிர்த்து நின்னாங்க. அதுல நாங்க எந்த திமுக செய்த நல்ல விஷயத்தை நாங்க செய்யல நாங்க சொல்ல வரல. இப்ப தமிழக வெற்றி கழகம் எம்பிக்கள் இல்ல. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது திமுக 2024 மக்கள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பொறுப்பை திமுக கொடுத்திருக்காங்க. அதோட காங்கிரஸோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம கடுமையான ஒரு பதிவை பண்ணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏதோ காரணம் காட்டினாங்க. இது சட்டம்,
அது சட்டப்படி தான் நடக்கும். ஏன்னா 2026 டிசம்பரோட முடியுது. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வரும். நீங்க குறையும் நினைக்கிறீங்களா அதிகப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா அதை முதல்ல சொல்லுங்க. இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரோட குறையுதா இல்ல அதிகப்படுத்தணுமா அதுக்கு முதல்ல நீங்க தெளிவுபடுத்துங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சருக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் நல்லாவே புரியும். வாஜ்பாய் அவர்கள் இதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுடைய கோரிக்கையும் சரி தென் மாநில கோரிக்கையும் சரி 25 வருஷத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பண்ணாரு. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுதான் தென் மாநிலங்கள். இது நம்ம மட்டும் இல்ல, சிறப்பு சட்டம் ஒன்றிய அரசால் கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய எம்பிகளும் மாநில உரிமைக்காக குரல் கொடுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் நம்ம சொல்றோம். பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த வாஜ்பாய் அவர்கள் மாநில உரிமைக்காக, முக்கியமா தமிழ்நாட்டோட உரிமைக்காக வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்த மாதிரி நமக்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க. அதுல 50% தமிழக மக்களுக்கு எந்த கோரிக்கை இல்லங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். தமிழக மக்களிடத்து கோரிக்கை இல்லாம போது நீங்க ஒரு கோரிக்கை வைக்காதீங்கிறதா நம்மளோட வேண்டுகோள். மாண்பு உறுப்பினர் கே நேரு. நான் சொல்லிடுறேன், சேர்த்து சொல்லிருங்க அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தெளிவாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே கேட்டால் மின்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நேற்று இந்த சப்ஜெக்டே வரல. ஆனால் பத்திரிகையில் 543 இல்லை 7.1 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலிருந்து நாங்கள் ஒன்றும் வலுவல, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஒன்று நான் சொல்லிடுறேங்க, எப்படி அவர் சொல்றார் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார்கள். 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்க எடுத்தோன்னா 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்னைக்கு இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது நேத்தே வந்து இப்ப அது திமுக நிலைப்பாட்டில் தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா இதுவரை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு ஒரு வார்த்தை, ஏன்னா இது 10 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. அவை முன்னவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். போதும், அரசியல் பசப்பு வார்த்தைகள்லாம் வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், 7.18 543 ஃப்ரீஸ், இவ்வளவுதான் நம்மளுடைய தீர்மானம். 50% ஆஃபர் கொடுத்தா மாண்பு எதிர்க்கட்சியில் பதில் சொல்லணும். சட்டம்லாம் இல்ல, 50% வந்து சட்டம்லாம் கிடையாது. 50% சட்டம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். 50% மாநிலத்துக்கு கொடுக்கிறது சட்டம் கிடையாது. திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி 25 வருஷம் அன்னைக்கு திமுக கொடுத்த கோரிக்கை ஏற்று பண்ணாங்களோ, இதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி மக்கள் தொகை கணக்கு முடிஞ்சவனன் தென் மாநிலங்கள் கோரிக்கையை ஏற்று எப்படி வந்து 543 ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதா தமிழ்நாட்டுடைய கோரிக்கை. அதான் தீர்மானம். பெரும்பாலான நபர்கள் அதுக்கு தான் ஓட்டும் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றணும். இப்ப திமுக திருப்பி நம்மள மூத்த உறுப்பினர் 7.18 நினைக்கணும். அதுக்கு மேல இல்ல நான் கேட்ட ஒரு சொல்லல, நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு உங்களுடைய இல்ல அண்ணன் நேரு அண்ணன் வந்து சொன்ன வார்த்தைகள் இன்னும் முழுமை பெறல. அண்ணன் நேரு அண்ணன் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், 7.18 மெயின்டைன் பண்றோம், அதான் திமுக நிலைப்பாடு. 50% அதிகமான உறுப்பினர்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எதிர்த்து நிக்கணும். இதுதான் திமுக அந்த காலத்தில் எதிர்த்து நின்னுக்கிறத பதிவு பண்றோம். அது எதிர்த்து நிக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர்
மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கருத்துக்களை எல்லோரும் அவருடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக. இதை தொடர்ந்து இதையே பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும் மானிய கோரிக்கை உடனடியாக நீங்கள் கொண்டு பேச அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனை இல்ல எது மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க. ஏற்கனவே அரசின் சார் மாண்புமிகு இல்ல இருங்க, நீங்க உட்காருங்க. சமநிலை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் பேசிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போறாங்க உட்காருங்க. இந்த தொகுதி மறுவரையை பத்தி நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். கடந்த அரசாங்கமும் ஒரு சில நிலைப்பாடுகளை எடுத்தாச்சு. ஆனா எங்களை பொறுத்தவரையில 543 பாராளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கணும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் சொன்னீங்க, கட்டுப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்திலிருந்து அதிகமான வரியை மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆனா அங்க இருந்து யானை அளவு நம்ம கொடுத்தா வால் அளவு தான் நமக்கு நிதி இங்க கிடைக்குது. அதனால 543க்குள்ளாலே அதை முடிக்கணும். அதுக்கு மேல 50 விழுக்காடு கொடுத்தாங்கன்னா அதுல இங்க இருக்கக்கூடியவங்க ஏதாவது தவறு செய்தா தமிழக மக்கள் அந்த அநீதி விளைத்ததாக தான் நினைப்பாங்க, மன்னிக்க மாட்டார்கள். கணேஷ்குமார் இருங்க, அவருக்கு கொடுங்க. அவர் ஏன்னா அவர் கட்சியை பற்றி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிற மாண்புமிகு கணேஷ்குமார். நிறைய சொல்லணுமா? முடிச்சிடறீங்களா? நான் அதுக்கப்புறம் கூட சொல்றேன். மாண்புமிகு சமநிலைத்துறை அமைச்சர் சுருக்கமா கருத்து சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், நான் சொன்னதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்யறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா, இல்ல நான் அதாவது மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அதுல இல்ல, மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். அதுல நான் ஆதாரமா ஹிந்துல வந்ததை நான் சொல்றேன். நான் அதுல ரொம்ப முக்கியமா மக்கள் தொகை இது நான் சொல்றேன். இருங்க, நான் படிச்சிடறேன். படிக்க விடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி நான் முடிக்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீதி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்டாந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம். யாரை காப்பாத்துறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாத்துறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்க இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்க யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்க எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும். 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்க இருப்போம். நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், இது யாரை கேட்டு வர்றதெல்லாம் இல்ல. சட்டம் வருவது என்றால் காலாவதி ஆகும் போது மறுவரை, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுவரை கேட்கணும். எந்த உள்ளாட்சியில கேட்டாங்க? எந்த உள்ளாட்சியில எங்களுக்கு மறுவரை பண்ணுங்கன்னு யார் கேட்டா? யாரை கேட்கல. சட்டம் காலாவதி ஆகும் போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அமித்ஷா சொன்னது வெளியில ஒண்ணு சொல்றாரு, உள்ள ஒண்ணு சொல்றாருன்னா அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. இங்க இரட்டை தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா, இப்ப தென் மாவட்டத்திலிருந்து தென் மாநிலத்திலிருந்து வரணும் தேவகவுடா வந்திருக்கிறாரு, நரசிம்மராவ் வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் தென் மாநிலத்திலிருந்து வந்த பாராளுமன்ற பிரதமர்கள் தான். தென் மாநிலத்திலிருந்தும் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்திருக்கிற நிலைப்பாடுகள் என்பது உண்டு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டும் என்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. இந்த பிரச்சனை
இந்த போதும் போதும் இல்ல இந்த பிரச்சனை இல்ல 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 தொகுதி மறுவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரசின் சால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பல கருத்துக்களை உறுப்பினர் சொல்லியிருக்கின்றீர்கள். எந்தெந்த கட்சி என்னென்ன முடிவு எடுக்க போகுது என்பதை நான் காலத்திற்கு விட்டு விடுகிறேன், அப்போது பார்த்துக் கொள்ளலாம். பத்திரிகையில இருங்க, ஒரு படிச்சிடறேன் இருங்க, முக்கியமா ஒன்று படிச்சிடறேன். இந்த பத்திரிகை ஆதாரம் கொடுக்குறாங்களா, அதை பத்தி படிச்சிடறேன். பத்திரிகையிலே பல விஷயங்கள் வருகின்றன. ஒவ்வொரு உறுப்பினரும் அதை பற்றி பேச வேண்டும், இங்கே அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தால் சரியாக அமையுமா என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை அடிப்படையாக கொண்டே இந்த பேரவை உறுப்பினர்கள் அவர்களை விவாதிக்க சட்டமன்ற விதியின்படி அனுமதி தருவதற்கு வழிவகை இல்லை. மரபுகளும் அதனை ஆதாரமாக ஏற்க முடியாத நிலையில் இருக்கின்றன என்பதனையும் தெரிவித்து, கடந்த 16 சட்டமன்றங்களிலேயும் இதே முறைதான் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பேரவைத் தலைவர்கள் எல்லாம் இதே முறைதான் பின்பற்றி இந்த அவையை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நடைமுறையே நானும் பின்பற்றி அந்த மரபின்படி பத்திரிகை செய்தியில் ஆதாரமாக வைத்து இங்கு பேசுவது ஏற்க முடியாத நிலை உள்ளதாலும், ஏற்கனவே இந்த தீர்ப்பை உறுதி செய்து மரபு கடைபிடிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு இந்த பிரச்சனையை இங்கே விவாதிக்க இயலாது என்று தீர்ப்பளிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை பற்றி சொன்னார். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வேணுகோபால் அவர்கள் தான் 50% உயர்வுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கேட்டு டீலிமிட்டேஷன் பில்லை சேர்க்க கோரினார். உங்களுடைய தலைவர் வேணுகோபால் அவர்கள் தான். உள்துறை அமைச்சரும் டைம் கொடுங்கள், நான் சேர்த்து மசோதாவை தாக்கல் செய்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய வேணுகோபால் அவர்கள் தான் கேட்டிருக்கிறார். உறுப்பினர் சொல்லுங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரோ அதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். பாஜகவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. நீங்க முத்தலாக் சட்டமா இருக்கலாம், அல்லது வக்பு வாரிய திருத்த சட்டமா இருக்கலாம், எந்த சட்டமா இருந்தாலும் சொல்றேன், அதை எதிர்த்து பேசக்கூடிய இயக்கம் விடுதலை நீங்க வெளியிலே மேடை போட்டு 2 விவாதமா வைத்துக் கொள்ள சட்டமன்ற அனுமதிக்க இயலாது.